ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு கிளாட்டில் வர ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது. ஹெமரேஜ்னாக்கா மூளையில் ரத்த கசிவு ஏற்படும், ரத்த குழாய் வெடித்து ரத்தம் வெளியே கொட்டுறது. பொதுவாக கை கால் உழுவுறது. இப்போ இடது பக்கம் மூளை வலது பக்க மூளையில் வந்து அந்த ரத்தக்கட்டு ஏற்பட்டுச்சுன்னாக்கா இடது பக்கம் போயிடும். ஓ! இடது பக்கத்து மூளையில் வந்து இதாகிடுச்சுன்னா வலது பக்கம் போயிடும். ஓகே. பட் இடது பக்கம் போச்சுன்னா அதில் கூடுதலாக என்ன ஆகும்னா பேச்சு போயிடும். ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்களுக்கு சர்க்கரை இது டயபிட்டிஸ், ஓகே. இந்த 2 நோய் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப காமனாகும். ஓ! அப்படி இல்லைன்னா ஏதாவது தலையில் அடிபட்டுச்சு, ஓகே. அந்த அடிபட்ட போது அந்த ரத்த குழாயில் கலக்க அந்த இதை ஏற்பட்டு ரத்தக்கட்டு வரலாம், அல்லது ரத்த குழாய் வீணாகலாம், கசியலாம், 2 நடக்கலாம். பொதுவாக வந்து டயபிட்டிஸும் பிளட் ப்ரெஷர்னு இது ரொம்ப காமனாக வரும். கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த சமயத்தில் வந்து ரத்தம் மூளைக்கு போகிறதே குறைஞ்சிடும். உறுப்புகளுக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சு, மூளைக்காக வேலை இல்லை. அந்த நேரத்தில் ஒரு மரம் வெட்டுற தொழிலாளின்னு வச்சுக்கோங்க, தோல், கை, கொஞ்சம் கால், இதுக்கு தான் முழு சக்தியும் தேவைப்படுது. அதனால் உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தமும் இங்கே வந்துருக்கு. இங்கே வந்து இது பண்ணும்போது மற்ற உறுப்புகள்லாம் பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒழுங்கான சாப்பாடு, இந்த உணவு பழக்க வழக்கங்கள், ஒழுங்கான தூக்கம், இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருக்கணும். குடும்ப வரலாறு இருந்ததுன்னா, அப்பாவுக்கு இருந்து, அம்மாவுக்கு இருந்து, பாமாவுக்கு இருந்து இப்படி இருந்ததுன்னா அது பரம்பரையில் வர்றது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார், இப்போ அண்மை காலமாக பல டேட்டாஸ் பார்க்குறோம், செய்திகளை பார்க்குறோம். இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்குங்கிறது பலருக்கும் இந்த பாதிப்பு வந்து ஏற்படுது. ஸோ இது வந்து ரொம்பவே அச்சுறுத்தலாகவும் இருக்குது. செய்திகளில் அப்பப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு பிரபல அரசியல்வாதி, பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு ராஜா அவர்கள் நேற்று தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய விவாதத்தின் போது அவர் மயங்கி இவ்வாறு விழுந்திருக்கிறார். அப்படியா? ஆமா, விழுந்திருக்கிறார். அப்போது அந்த சமயத்தில் அவருக்கு லோ சுகரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுகரை கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து வாயில வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவும் அப்பவும் ஒன்றும் ஆகணும் பொழுது நேற்று தினம் அவர் தனியார் மருத்துவமனையில் ஐசியூவில் தான் இப்போ இன்னும் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாரு. கேட்டால் அவருக்கு வந்து ஹெமோகிராஃபிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து அட்டாக் ஆகிருக்கு அவருக்கு. ஸோ இதை பற்றி டாக்டராக நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு கிளாட்டில் வர ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது. ஓகே. ஹெமரேஜ்னாக்கா மூளையில் ரத்த கசிவு ஏற்படுது, ரத்த குழாய் வெடித்து ரத்தம் வெளியே கொட்டுறது. ஓ! கிளாட்டுன்னா ரத்த குழாயில் ரத்தம் கட்டியாகி அடைச்சிக்கிறது. புரியுதா? இதில் கிளாட்டுங்கிறது ஆபத்து குறைவானது, அதை நம்ம சரிப்படுத்திடலாம். அந்த கிளாட்டில் வந்து கை கால் உளுந்து போய் எந்த பகுதி மூளை பாதிக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான அறிகுறிகள், அதுக்கு தகுந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும். பொதுவாக கை கால் உழுவுறது. இப்போ இடது பக்க மூளை வலது பக்க மூளையில் வந்து அந்த ரத்தக்கட்டு ஏற்பட்டுச்சுன்னாக்கா இடது பக்கம் போயிடும். ஓ! இடது பக்கத்து மூளையில் வந்து இதாகிடுச்சுன்னா வலது பக்கம் போயிடும். ஓகே. பட் இடது பக்கம் போச்சுன்னா அதில் கூடுதலாக என்ன ஆகும்னா பேச்சு போயிடும். ஓ! அதுக்கு உதாரணம் யாருனாக்கா, நம்ம உதாரணமாக சொல்லணுன்னாக்கா எம்ஜிஆர். ஓகே. எம்ஜிஆருக்கு இடது பக்கம் வந்ததுனால அவருக்கு பேச்சும் போயிடுச்சு. ஓகே. அதெல்லாம் திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம். கிளாட்டை சரி பண்ணால் கூட பேச்சு வராது. கிளாட்டை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய மருத்துவங்கள் இருக்குது. ஓகே. அதை கிளாட்டுங்கிறது டயக்னோஸ் பண்ணி கிளாட்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா லேசர் டெக்னிக்கெலாம் வச்சு இது சைபர் நைஃபு இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை வச்சு க்ளீனாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆப்ரேஷனே இல்லாமல் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வந்துருச்சு. மருந்து கொடுத்தே சரி பண்ணிடலாம். அது ஒரு மாதம் படுத்து இருந்துட்டு அப்புறம் ஃபிசியோதெரப்பி கொடுத்து பாதிக்கப்பட்ட உறுப்புகளை எல்லாம் நம்ம சரியாக கொண்டு தரலாம். ஹெமரேஜ்னா ரத்த கசிவு. குழாயில் ஓட்டை விழுந்துச்சுன்னா பைப்பில் தண்ணி போடுற மாதிரி அந்த மாதிரி ரத்த கசிவு. அதை நிறுத்துகிற வரணும் மூளையில் பெரிய பாதிப்பு ஏற்படும். ஓ! என்ன ஆகுன்னா இப்போ ஹெமரேஜ்னாக்கா இது மாதிரி கை கால் வலுப்பு வர்ற மாதிரி கை கால்லாம் அப்படியே கிட்டு 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 இதாகும். அது ஹெமரேஜில் வரும். அது வந்ததுன்னா அது அந்த ரத்த கசிவு நிற்கிற வரலும் பிரச்சனை தான்.
ரத்த கசிவு நிற்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. இப்போ எந்த அளவுக்கு ரத்த கசிவு ஏற்பட்டுருக்குதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா சில சமயங்களில் வந்து மூளையில் வந்து பெரிய ரத்த குழாய்கள் இருக்கிற மாதிரி சின்ன 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 ரத்த குழாய்கள் இருக்குது. அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்களில் வந்து மைக்ரோ அனியூரிசம்னு சொல்லுவாங்க. சின்ன வீக்கங்கள் ஏற்பட்டு அது இது பண்ணும். ஒரு 4-5 வெடிச்சதுன்னா பிரச்சனைகள் வரும். ஒரு நிறைய வெடிச்சிருச்சுன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அது மைக்ரோ அனியூரிசம் வெடிச்சதுன்னா அதையும் நம்ம கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதனால் ஹெமரேஜுக்குங்கிறது வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயம். கிளாட்டுங்கிறது வந்து நம்ம சரி பண்ணலாம். ஓகே. இது இந்த மாதிரியான ஒரு விபரீதம் இருக்குல்ல சார், இதெல்லாம் யாரா இருக்கலாம் வரும்? இப்போ சாமானியர்களுக்கு வந்து எப்படி எந்த அளவுக்கு ரொம்ப பக்குவமா இருக்கணும் இப்படிலாம் வந்து ஏற்படாம இருக்கிறதுக்கு? சாமானியங்கிற பேச்செல்லாம் கிடையாது. ரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்களுக்கு சர்க்கரை இது டயபிட்டிஸ், ஓகே, இந்த 2 நோய் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப காமனாகும். அப்படி இல்லைன்னா ஏதாவது தலையில் அடிபட்டுச்சு, அந்த அடிபட்ட போது அந்த ரத்த குழாயில் கலக்க அந்த இது ஏற்பட்டு ரத்த கட்டு வரலாம், அல்லது ரத்தம் வீணாகலாம், கசியலாம், 2 நடக்கலாம். பொதுவாக வந்து டயபிட்டிஸும் பிளட் ப்ரெஷர்னு இது ரொம்ப காமனாக வரும். பல சமயங்களில் வந்து கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் பிரசவ நேரத்தில் பிரசவத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது அது மூளையில் உண்டாக்கும். ஓகே. பிரசவத்திலேயே வரும். அதனால தான் பிரசவத்தை பற்றி என்ன அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மறுபிழப்பு எடுத்திருக்காம சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிறது மாத்திரம் இல்லை, குழந்தைக்கு உயிர் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவளும் மறுபிழப்பு மறுஜன்மம் எடுத்திருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மறுஜன்மம் அப்படிம்பாங்க. என்னுடைய அம்மா வந்து படுத்துட்ட போது அவங்களுக்கு கொஞ்சம் லேசான ஸ்ட்ரோக் வந்தது. அப்போ வந்து இப்போல்லாம் கிடையாது. வேலூர் மருத்துவமனை தான், சிஎம்சி மருத்துவமனை தான் அன்னைக்கு அந்த காலத்தில். சகோதரர் ராஜாராம் அவர்கள் என்னுடைய அம்மா தாயாருக்கு அது வந்தபோது நான் அப்போ டாக்டருக்கு படித்து முடிச்சிருந்தேன். நான் இன்னொரு அண்ணன் 2 பேருமே டாக்டருக்கு முடிச்சிருந்தோம். 2 பேரும் அவங்கள சேலத்துலேருந்து இது வெள்ளூருக்கு கொண்டு போயிட்டோம். கொண்டு போடும்போது அவர் ஜான்சன் இருக்கிற ஒரு டாக்டரு, பாமாங்கிற ஒரு டாக்டரம்மா எல்லாம் தான் வைத்தியம் பண்ணாங்க. பதம் சிங் இந்த மாதிரி இவங்கெல்லாம். அவர் சொன்னார், பதம் சிங் தான் சொன்னார், சார் இது டக்குன்னு இப்படி படுத்துட்டாங்க, நீங்கள் எத்தனை குழந்தைங்கப்பா அவங்களுக்கு அப்படின்னாரு. நான் தான் சார் கடைசி. சரி நீ எத்தனாவது குழந்தைன்னாரு. 7வது குழந்தைன்னு. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது 5 வருஷம் வயசு போயிடுது ஒரு பொம்பளைக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ஆண்டுகள் அவளை இழக்கிறான். அப்படி பார்த்தாக்கா உங்கள் அம்மா 35 வருஷத்தை இழந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 60 வயசுங்கிற நியாயம். உண்மையான வயசு வந்து 95 வயசு. 35 வயசு நீங்கள் எல்லாம் பசங்க குழந்தைங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க. 5 வயசுன்னு ஆளுக்கு எடுத்து 7 பிள்ளைகளில் வந்து 35 வருஷம் போயிடுச்சு அப்படின்னாரு. அந்த அளவுக்கு தளர்வு ஏற்படும். அதனால் இந்த பிரசவ காலத்தில் பிரெயின் ஸ்ட்ரோக் வருவதற்கான சான்சஸ் இருக்குன்றீங்க. அப்போ இப்போ உழைக்கும் வர்க்கம், இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு உண்டு. கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த சமயத்தில் வந்து ரத்தம் மூளைக்கு போகிறதே குறைஞ்சிடும். உறுப்புகளுக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். மூளைக்கு வேலை இல்லை. அந்த நேரத்தில் ஒரு மரம் வெட்டுற தொழிலாளின்னு வச்சுங்க, தோல், கை, கொஞ்சம் கால், இதுக்கு தான் முழு சக்தியும் தேவைப்படுது. அதனால உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தமும் இங்கே வந்துடுது. இங்கே வந்து இது பண்ணும்போது மற்ற உறுப்புகள்லாம் பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஜிம்ல போகிறவங்களுக்கும் இந்த வருமா? ஆமாம், அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி பண்ணுறதும் அப்படி பண்ணுறதும் தலைகள். அந்த ஒரு நடிகருடைய இல்லை, அவர் ரோபோ சங்கர் எப்படின்னு தெரியாது. இந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் 40 வயசு தானே ஆச்சு, 42 வயசு. ஓவரா எக்ஸசைஸ், ஹார்ட்டும் போயிடுச்சு, பிரெயினும் போயிடுச்சு. அதனால தான் உழுது போட்டுன்னு போயிட்டார். அதே சமயத்தில் பல சமயங்களில் வந்து நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் கூட எமோஷ்னலாக கூட கோபத்திலையும் அதீத கோபம், அதீத உணர்ச்சி, அதீத இது சோகம், டிப்ரெஷன் எல்லாத்துலேயும் அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ். இந்த வெயில் மாதிரியான சமயங்கள்ல வெயில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் நேரடியாக தாக்குது. அது நம்ம மாதிரி ஆளுங்க நமக்கெல்லாம் பாலைவனத்தை பார்த்ததே இல்லை. நம்ம பார்த்தது இல்லை. ராஜஸ்தான் மாதிரி பகுதியெல்லாம் அந்த மாதிரி பகுதிக்கு போகும்போது அங்கே அதிகப்படியாக வெயில் அடிச்சதுன்னா நம்மலாம் தாங்க மாட்டோம்.
ஓ! ஆனா தமிழ்நாட்டிலுமே இந்த மே மாசம் வெயில்லலாம் கத்திரி வெயில்லாம் அப்ப வரும். நம்ம தமிழ்நாட்டு வெயில்லாம் பெரிய வெயில் இல்லைங்க. ம். நீங்க டெல்லிக்கு போங்க. டெல்லில. 2 எக்ஸ்ட்ரீமும் நீங்க பார்க்கலாம். குளிர் காலத்துல 0க்கு வந்துரும். வெய்ய எக்ஸ்ட்ரீம். காலத்துல 120 வரலும் போகும். ஓ! தாங்கவே முடியாது. நம்ம அந்த டெல்லிக்கு போறதா இருந்தாக்கா, ம். பிப்ரவரியிலிருந்து ஏப்ரலுக்குள்ளார அது ஒரு செப்டம்பருக்குள்ளார போகும். ஓ! அப்படி இல்லைன்னா பிப்ரவரிக்கு முன்னாடி போனீங்கன்னா குளிர்ல செத்து போடுவீங்க. இந்த ஏப்ரல் மேல போய் சிக்கினீங்கன்னா வெயில்ல கருகிடுவீங்க. ஓகே. அதனால தான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டரும் வச்சிருப்பாங்க, ஏசியும் வச்சிருப்பாங்க. ஓகே. அந்த அதில் நம்ம பழகிட்டோம்னா என்ன அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, கிருமிகளால் வர்ற நோய்கள்லாம் ரொம்ப குறையும். எப்படி சொல்றீங்க? கிருமிகளால் இருக்க முடியாது. குளிர்ல பல கிருமிகள் செத்து போயிடும். ஓகே. வெயில்ல மிச்சம் இருக்கிற கிருமி செத்து போயிடும். அதனால கிருமி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் டெல்லி போன்ற ஆனா டெல்லில வந்து அவ்ளோ பொல்யூஷன் இல்ல சார். அது நாம சொல்றது இதனால வராது, இது வராதுன்னு தான் சொல்லணும். அது வராது. அதுல வர சொல்ல. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. சார் அதேபோல இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்க பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க சொன்னீங்க உழைக்கும் வர்க்கத்துக்கு வரும். பிகாஸ் ஆஃப் அவங்க அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுனால அப்படின்னு சொன்னீங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வரும் அப்படின்ற மாரியும் சொன்னீங்க. பிரஷர் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் வரும்னு சொன்னீங்க. இப்ப அவங்கலாம் வாழ்நாள் முழுக்க மாத்திரை மருந்து ஆமா. சாப்பிட்டுக்கிட்டே இப்ப எனக்கெல்லாம் சுகரும் இருக்குது, பிபியும் இருக்குது. 2மே இருக்கு. 2க்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறேன். 20 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு தான். 20 இயர்ஸ் ஃபார் 20 இயர்ஸ். ஓகே, ஓகே, ஓகே. அப்போ அதை சாப்பிட்றது என்னன்னாக்கா இது மாதிரி மாட்டிக்கூடாதுங்கிறதுக்கு தான் சாப்பிட்றேன். ஓ! ஓகே. பிரெயின் ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வராமல் இருக்கிறதுக்கு தான் அதெல்லாம் நான் சாப்பிட்றேன். ஓகே. இப்போ நம்ம இந்த இந்த 2 டிசீஸுமே மருத்துவ உலகத்தின் பார்வையில வந்து இம்மார்டல் டிசீஸா? அத வந்து ஒழிச்சுக்கிட்டே மனிதன் பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய நோய்கள் இதெல்லாம். ம். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி மிருகங்களுக்கு இதை என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மானிட இயல அறிஞர்கள், மனுஷன் 4 காலில் போயிட்டு இருந்த வரையிலும், கையும் கால் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்த வரையிலும் இந்த நோய்கள்லாம் வந்ததில்லை. மிருகங்களுக்கெல்லாம் இது இல்லை. நோய்கள் இந்த மாதிரி நோய்கள் காரணம் அதுக்கு 4 காலில் போகுது. 4 காலில் போகிறதுங்களுக்கு எல்லாமே ஒரே லெவலில் இருக்குது. மூளை வயிறு இது இல்லையா, மேலே கீழேங்கிற பிரச்சனையே மிருகங்களுக்கு கிடையாது. முன்னால பின்னால தான். முன்பக்கம் மூஞ்சி, பின்பக்கம் மலத்துவாரம். நமக்கு தான் தலை மேல இருக்குது, கால் கீழே இருக்குது. அந்த மாதிரி பிராணிகளுக்கு தான் 2 காலில் நேரா நிக்கிறவங்களுக்கு தான் அது வருது. மனிதன் நேரா நிக்க ஆரம்பிச்சதுல நமக்கு வந்து வால் போயிடுச்சு. வால் இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு மரத்துக்கு மரம் தாவர அந்த சக்தி போயிடுச்சு. அதெல்லாம் பயிர்கள்லாம் விளைவிச்சு விவசாயமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் மரத்தில் ஏறி பழங்கள் பறிக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் நின்று போனதுக்கப்புறம் அவன் அதை 4 காலில் போகிறத 2 இது பண்ணுறதும் அவனுக்கு தேவையில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் நேராக நிற்க ஆரம்பித்தான். நேராக நிற்க ஆரம்பித்த போது இந்த பிரச்சனைலாம் வந்து ஏன்னா ரத்தம் வந்து இதயத்திலிருந்து கீழே போகிறது புவியீர்ப்புலேயே கீழே இறங்கிடும், காலுக்கெல்லாம் இறங்கி போயிடும். ஆனால் அதே சமயத்தில் காலில் இருந்து உபயோகப்படுத்தப்பட்ட ரத்தம் மேலே வர்றதுக்கு பம்பு பண்ணணும், காலை மசில்ஸ் எல்லாம் இது பண்ணணும். அதுக்கு தான் நடக்க சொல்கிறோம். மேலே பிரெயினுக்கு போகிறதுக்கு ப்ரெஷ் ஹார்ட்டு நல்லா அமுக்கினா தான் மேலே போகும். ஹார்ட் வீக் ஆச்சுன்னா பிரெயினுக்கு போகிறது நின்று போடும். ஓகே. ஓ ஓ ஓ சார், இப்போ எனக்கு இந்த விவகாரத்தில் ஒரே ஒரு கேள்வி, கடைசியான கேள்வி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உழைக்கும் வர்க்கம் ஓவரா ஒர்க் செய்கிறவங்க, இப்போ ஜிம்முக்கு ஓவரா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறவங்க, பிபி அது இருக்கிறவங்க, அதே போல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்கள் வகைப்படுத்தி சொன்னீங்க குறிப்பாக. இப்போ இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதிகமாக நியூஸஸ் வருது, ஸ்ட்ரோக் வருதுங்கிற நியூஸு. இவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி அமைச்சிக்கணும் மூவிங் ஃபார்வர்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துக்கிறது? சுகர் பிபிக்கு மாத்திரைகள் இருக்கு. மாத்திரைகள் தான். அந்த மாத்திரைகளை மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு ரெகுலராக தொடர்ந்து சாப்பிடணும். இப்போ பொதுவாக பிபியை பொறுத்தவரையிலும் மாத்திரைகள்லேயே சரி பண்ணுறோம். டயபிட்டிஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னாக்கா நம்ம ஊசி போட வேண்டியிருக்கும், தினசரி ஊசி போட வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து பல நோயாளிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சளிப்பு தட்டி போகும். தினம் ஊசி குத்துறதுக்கு வலிக்கிறது, இது போக போக சளிப்பு தட்டி போய் செத்தா சாவரம் போடான்னு விட்டுருவாங்க. ஓ ஓகே.
அந்த மாதிரி டைமில் ஃப்ளாரப் ஆகிடும். ஓ மற்றபடி வர்றத தடுப்பு முயற்சிகள்லாம் கிடையாது. ம் நம்ம வந்து ஒழுங்கான சாப்பாடு, இந்த உணவு பழக்கவழக்கங்கள், ஒழுங்கான தூக்கம் இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருக்கணும். குடும்ப வரலாறு இருந்ததுன்னா, அப்பாவுக்கு இருந்து, அம்மாவுக்கு இருந்து, பாமாவுக்கு இருந்து இப்படி இருந்ததுன்னா, அது பரம்பரையில் வர்றது. அதனால இந்த பரம்பரையின் அடிப்படையில் இப்போ நான்லாம் அப்படி தான் மாட்டினேன். ஓ நீங்க டயபெட்டிஸ் உங்க பரம்பரைக்கு இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு 2மே இருந்தது. எங்கள் அம்மா சைடு பூராமே இந்த நோய்கள்லாம் அவஸ்தைப்பட்டவங்க. ஓ என்னுடைய அம்மாவுடைய அப்பா வந்து ஆஸ்மாவில் அவஸ்தைப்பட்டார். அதனால் ஆஸ்மாங்கிறது இன்னொரு பிரச்சனை இல்லை. நான் தப்பிச்சேன். என்னுடைய 3வது அண்ணன் வந்து அவர் சுகர் வரல, அவர் ஆஸ்மாவில் மாட்டினார். ஓ ஆஸ்மாவில் மாட்டி அதில் இறந்து போயிட்டார். ஓகே இந்த மாதிரி. அதனால் இதெல்லாம் பரம்பரையாக வரக்கூடிய சில நோய்கள். இது தடுப்புன்றது இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. சர்க்கரை வியாதி வர்றத உணவு பழக்க வழக்கங்கள், ரெகுலராக எக்ஸசைஸு, அந்த அதாவது அளவோட கூடிய உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா தவிர்க்கலாம். ஓகே தவிர்க்கலாம். வந்தாலும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ நான்லாம் இருக்கிறேன், இந்த சாப்பாட்டில் நான் கட்டுப்பாடாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த சர்க்கரை வியாதியை பொறுத்தவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்களில் வர்ற கட்டுப்பாடு தான் சர்க்கரையில் இருக்கிற டயபிட்டிஸ் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. சர்க்கரையே போடக்கூடாது, இனிப்பே சாப்பிடக்கூடாது, எல்லாம் வாழ்க்கையுடைய சுவையே போயிடும். அது மாதிரி இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு சொல்லியது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி பல புது மருந்துகள் வந்த பிறகு உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. அந்த மாத்திரைகளை போட்டுக்கிட்டோம்னா நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாங்கிற அளவுக்கு கொடுக்கும். ஓகே ஓ பொதுவாக இந்த கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கிற அந்த மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸில் இருக்கிற டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஆசை வரும், ரொம்ப வரும். ஓ ஆனால் அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது கூடாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு மருந்துகள் மருந்துகள் நவீன உலகத்தில் வந்திருக்கு. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.